நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. பணி நிரந்தரம் கேட்டு 10 நாட்களுக்கு மேலாக போராடி வலுக்கட்டாயமாக கொடூரமாக கைது செய்யப்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக ஒரு துண்டு சீட்டு அறிக்கை கூட கொடுக்காத இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் முத்தரசன் நடிகர் ரஜினிகாந்தின் பொன்விழாவுக்கு வாழ்த்து தெரிவித்து பயோகிராஃபி எழுதியிருப்பது கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகி வருகிறது. தூய்மை பணியாளர்களை சந்தித்து ஆதரவு தெரிவிக்காமல் இருந்ததற்கு மாநில மாநாட்டு பணிகள் ஒரு காரணமாக சொல்லப்பட்டாலும் கம்யூனிச பாதையிலிருந்து இந்திய கம்யூனிஸ்ட் விலகி வெகு தூரம் சென்றுவிட்டதா என்ற கேள்விக்கு வழிவகுத்துள்ளது. போராட்ட களத்தில் ரத்தம் சிந்திய தலைவர்களை பார்த்த கம்யூனிச வரலாற்றில் 13 நாட்களாக நடந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை கண்டுகொள்ளாமல் இருந்துவிட்டு ரஜினிக்கு வாழ்த்து போடும் முத்தரசன் மாதிரியானவர்களும் கம்யூனிஸ்டுகள் என முத்திரை குத்திக் கொள்வது வேதனைதான். பணி நிரந்தரம் கேட்டு சென்னையில் ரிப்பன் மாளிகைக்கு வெளியே 13 நாட்களுக்கு மேலாக தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தி வந்தனர். பல கட்ட பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் முடிந்த நிலையில் நள்ளிரவு நேரத்தில் கொண்டுகட்டாக கைது செய்யப்பட்டனர். நீதிமன்ற உத்தரவுப்படி தூய்மை பணியாளர்களை அப்புறப்படுத்தியதாக அரசு விளக்கம் கொடுத்தாலும் கண்ணீரும் கதறலுமாக போலீஸ் வாகனத்தில் வலுக்கட்டாயமாக ஏற்றப்பட்டது மனதை உருக்குலைய வைத்தது. பத்து நாட்களுக்கு மேலாக போராட்ட களத்தில் இருந்த தூய்மை பணியாளர்களை தாவேக, நாம் தமிழர் கட்சி, சமூக அமைப்புகள், திரை பிரபலங்கள் என பல்வேறு தரப்பினரும் நேரில் சந்தித்து ஆதரவு கொடுத்தனர். ஆனால் போராட்டத்திற்கு ஆதரவாக முதலில் நிற்க வேண்டிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி களத்திற்கே வராமல் இருந்தது கடும் விமர்சனத்திற்குள்ளாகி வருகிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் களத்தில் இருந்து இரவு பகலாக தூய்மை பணியாளர்களுடன் நின்ற நிலையில் அதே கொள்கை கோட்பாடுகளை கொண்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கண்டும் காணாதது போல தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை கடந்து சென்றது கம்யூனிசம் என்ற வார்த்தையையே கேள்விக்கு உள்ளாக்கி உள்ளது. எத்தனையோ போராட்டத்தை முன்னெடுத்த சுதந்திர போராட்ட தியாகி நல்ல கண்ணு போன்ற முன்னோடிகளை வைத்துக் கொண்டே தனது பாதையிலிருந்து விலகி முழு நேரமாக கூட்டணி தலைமைக்கு துதிப்பாடும் அளவுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் மாறிவிட்டதாக விமர்சிக்கப்படுகிறது. போராட்டம் தொடங்கிய முதல் நாளிலிருந்தே எந்த அறிக்கையும் கொடுக்காத இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தொழிலாளர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்ததற்கு ஒரு கண்டன அறிக்கை கூட வெளியிடவில்லை. ஆனால் நடிகர் ரஜினி திரையுலகில் 50 ஆண்டுகளை நிறைவு செய்ததற்கு மட்டும் ரஜினியின் பூர்வீக பயோடேட்டாவை எழுதி வாழ்த்து கூறியிருக்கிறார் முத்தரசன். ரஜினி எங்கு பிறந்தார், எங்கு வளர்ந்தார், எப்படி சினிமாவுக்கு வந்தார் என்றெல்லாம் குறிப்பிட்டு ரஜினிக்கு வாழ்த்து சொல்லும் ஆர்வத்தில் துளி அளவு கூட தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் பார்க்க முடியவில்லை என்பதுதான் ஆழ்ந்த கவலையே. உழைக்கும் வர்க்கம் மற்றும் போராட மக்களுக்கு ஆதரவாக நிற்க வேண்டிய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில பொறுப்பில் இருந்து கொண்டு இத்தனை நாட்களாக கண்டுகொள்ளாமல் இருந்தது தோழர்களை கொந்தளிக்க வைத்திருக்கிறது. தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை அரசு சரியாக கையாளவில்லை என திமுகவை விமர்சிக்கும் எதிர்க்கட்சிகள் தூய்மை பணியாளர்கள் விவகாரத்தில் அரசுக்கு உரிய அழுத்தம் கொடுக்கவில்லை என திமுகவின் கூட்டணி கட்சிகளை நோக்கியும் விமர்சனம் முன்வைத்து வருகின்றனர். அந்த விமர்சனத்திற்கு வழியை இடம் கொடுத்தது போல ஆகிவிட்டது முத்தரசனின் செயல்பாடுகள். இதனிடையே அமைச்சரவை கூட்டத்தில் தூய்மை பணியாளர்களுக்கு புதிதாக திட்டங்கள் அறிவிக்கப்பட்டதற்கு மட்டும் வரவேற்று பதிவு போட்டுள்ளார் முத்தரசன்.
இது குறித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தரப்பில் விசாரித்த போது வெள்ளிக்கிழமையிலிருந்து அடுத்த 4 நாட்களுக்கு சேலத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில மாநாடு நடக்கவிருக்கிறது என்பதால் அந்த பணிகள் காரணமாக தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை கண்டுகொள்ளவில்லை என சொல்லப்படுகிறது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் திமுக ஆட்சிக்கு எதிராக முத்தரசன் காட்டமாக பேசியதாக எந்த நிகழ்வும் இல்லை. அப்படியே அறிக்கை வெளியிட்டாலும் அது வெறும் வலியுறுத்தல், கோரிக்கை என்ற அளவிலேயே இருக்கும். ஏற்கனவே திமுகவுக்கு ஆதரவாக முத்தரசன் இருப்பதாக தோழர்களுக்கு மத்தியிலேயே கடும் அதிருப்தி இருக்கும் நிலையில் மாநில மாநாட்டிலும் அந்த அதிருப்தி எதிரொலிக்கலாம் எனவும் மாநில செயலாளர் பொறுப்பிலிருந்து முத்தரசன் மாற்றப்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் பேசிக் கொள்ளப்படுகிறது. தேர்தலுக்குத்தான் கூட்டணியே தவிர கூட்டணி தலைமைக்காக கொள்கையை சமரசம் செய்து கொள்வதும் எந்த காலத்திலும் கம்யூனிசத்திற்கு கீழ் வராது என்பதை முத்தரசன் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்றால் கம்யூனிஸ்ட் கட்சி கரைந்து தேய்ந்து வருகிறது என்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் விமர்சனத்தை வெகுஜன மக்களும் ஏற்றுக்கொள்ள தொடங்கிவிடுவார்கள் என்பதே உண்மை. தூய்மை பணியாளர் சென்னையிலே போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார். நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க. கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் கழுத தேஞ்சு கட்டர்மையான கதையாத்தான் இன்னைக்கு கம்யூனிஸ்ட் இருக்குது. கம்யூனிஸ்ட தேடி தேடி பார்க்க வேண்டியதா போச்சு. உங்களிடத்திலே ஏற்கனவே இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களாம் மக்களுக்காக பாடுபட்டாங்க. இப்ப இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் கூட்டணிக்காக கூவிக்கொண்டிருக்கிறாங்க. இதுதான் நிலைமை. நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.